இந்த படத்துல நான் பார்த்த ஒரு முக்கியமான காரியம், என்ன தொட்ட காரியம் எதுன்னா, நான் வந்து ஒரு ஆர்சி ஃபேமிலியிலேருந்து ரட்சிக்கப்பட்டு, இன்னைக்கு நான் ஊழியத்துல இருக்கிறேன். ஒரு பாஸ்டர் தாம்பரத்துல இருக்கிறேன். அந்த கடைசி சீன், அந்த மரணம் சீனுல, அதுக்கப்புறம் அந்த பாஸ்டர் சொல்றாரு, "இல்ல, நாங்க இப்படி பண்ண முடியாது, இறக்க முடியாது. நாங்க வந்து அடக்கம் தான் பண்ணணும்." அப்படி அந்த சீன் வந்து பயங்கரமான ரெவல்யூஷனரி, போல்டான ஒரு ஸ்டெப். எப்படின்னா, எங்க சர்ச்சில் 99.99% பீப்புள் வந்து இந்துங்க தான். அப்போ அந்த மரண டைமில் அந்த குடும்பத்தில் 1-2 பேர் தான் கிறிஸ்டியன் இருப்பாங்க. அப்போ அந்த கிறிஸ்டியன் இறந்துட்டாங்கன்னா, நாங்கள் அந்த கிறிஸ்டியன் கல்லறைக்கு படுற பாடை அவங்க பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குறாங்க, ஏமா கிறிஸ்டியன் ஆயினா இப்படியா, எங்க பேசாமல் கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் இந்துலேயே நாங்கள் எரிச்சிடுவோமே, 1000 ரூபாயில் முடிச்சிடுவோமே மேலேயே அப்படின்னு. போன மாதம் எங்கள் சர்ச்சில் ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. அதனால இதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஒரு வாட் அ போல்ட் ஸ்டெப்பு, ரெவல்யூஷனரி ஸ்டெப்பு. இது வந்து எல்லாம் பாஸ்டவங்களை பார்க்கணும். ஏன்னா இது வந்து இதை கல்ற பாலிடிக்ஸ் ஆக்கிட்டாங்க. கிறிஸ்தவத்துல ஜனங்க ரட்சிக்கப்படுறதுக்கு பயப்படுறாங்க. பாரம்பரியம் அப்படிங்கறத உடைச்சு இருக்கிறதுனா இந்த சத்தியத்தினுடைய அதாவது பைபிள் அப்படி இருக்குதான்னு கூட நம்ம பாக்குறது இல்ல. அது ஒருத்தர் பண்ணிட்டாங்க, இப்படிதான் பண்ணுவாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டே போறதுனால தான் பெரிய இவ்ளோ பல்ல வெட்டுறதுக்கு இவ்வளோ, இப்போ இந்த கல்லறைக்கு போகிறது இவ்வளோ. அதில் வந்து பெரிய சர்ச், ஏதோ ஒரு சிஎஸ்ஐ ஒரு கேத்தலிக்கும் அந்தந்த ஏரியாவில் வந்து அந்த கல்லறைக்கு மேனேஜ்மெண்ட், ஓனர் கிடையாது, மேனேஜர். ஆனால் அந்த மேனேஜ்மெண்ட் வந்து அந்த மற்ற சபைகளை ஓட விடுவாங்க பாருங்கள் அந்த நேரத்தில். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் சர்ச்சில் கல்லறை இருக்குது, அதனால தான் எங்கள் சர்ச்சுக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி சத்தியத்தை சொல்கிறத விட, எங்கள் சர்ச்சில் கல்யாண மண்டபம் இருக்குது, எங்கள் சர்ச்சில் கல்லறை இருக்குது, இது ரெண்டே வச்சு சத்தியத்தை மறைச்சு இதை சொல்கிறோம். ஸோ தட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல். நீங்கள் செபியுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.